கழிவு சாமான்கள் கொண்டு நீங்க போட்டு அறிவிக்க வேணும் உடனடியா. இது நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் பொறுப்பாளிக்கிற உத்தியோகஸ்தர் கேட்டாங்க வைத்தியசாலை சார்பா ஒரு ஆளுக்கு போன் நம்பர் தாங்கும். பேசினபடியே தான் நாங்க ரோட்டு மாதிரி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆள் டாக்டரோ அவன் போலீஸ் அவன் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அவன் எந்த இனம் இல்லை. நீங்கள் எந்த இனம் தயவுசெய்து போகணும். சாரியா தயவுசெய்து காலில் விழுந்து போகணும். சாரி யாரும் போகாதீங்க ப்ளீஸ். ஒத்துழைப்பு வாங்க. அன்பா கேட்குறோம். தயவுசெய்து அன்பா கேட்குறோம். அவசரமா குழந்தை பிள்ளைகள் இருந்தால் மட்டுமே நீங்க போறோம்னா மாற்று கூட்டாக போங்க. தயவுசெய்து எல்லாம் மற்றபடி குழந்தைக்கா தயவுசெய்து கும்பிட்டு போயிடும். இல்லைண்ணே அது இல்லைண்ணே. இதாலேயே எங்களோட ஒரு தம்பி ஒன்று எனக்கும் 2 வயசு இல்லாம மோசம் போயிட்டு அந்த பின்பட்டுக்காரங்க என்ன வருத்தம் மண்டே கண்டுபிடிச்சு இந்த போச்சர் இதுக்கு இருக்கிறார் ஒரு போச்சர். அவர் நல்ல ஸ்திடாகாத்திரமா ஸ்டடியாக இருந்தவர். அவர் இதை எரிச்சு அவருக்கு வருத்தம் வந்துட்டு வருத்தம் வந்து ஷோக் ஆக்கி விழுந்து நாங்கள் எல்லாரும் மருத்துவம் போய் பார்த்துனாங்க. சரி ரைட் அப்படி ஐயா வைங்க கொடுங்க. அப்போ உங்களுக்கு இது பொறுப்பில்லை தானே? நீங்கள் பொறுப்பில்லை இல்லை உங்களுக்கு ஐயா நீங்கள் அதில் ஒரு 300 பேருக்குன்றாலும் பெம்பர்ஸ் கட்டியிருக்கு. பெம்பர்ஸில் யூரின் போனால் உங்களுக்கு தெரியும் அது 2 கிலோ வரும். அதை கொண்டு இன்சுலேட்டரில் போட்டு நாங்கள் எரிக்கலாம். நாங்கள் அதுக்கு கூடுதலாக கோடிக்கணக்கான காசையும் செலவழித்து தான் எரிக்கிறது. இதில் தவறுதலாக அவன் எரிச்சிருக்கிறத 1-2 பேர் நீங்கள் வாங்க ஒரு போய் பார்க்கலாம். 400 டாக்டர் சரிதானே? தெரியும் தானே? நாங்கள் உங்களுக்கு இல்லை இந்த உள்ள லட்சக்கணக்கான மக்களையும் பாதுகாப்போம். இப்போ நீங்கள் என்ன நீங்கள் விரட்டுற மாதிரி கேட்கலாம். மூன்று மாசம் வருஷம் வந்து 3 மாசத்துக்கு இருந்து போனேன். தெரியாம பார்த்தா இப்படிதான் போட்டுருவோம். அந்த வளவுக்குள்ள வந்ததே நாங்க போயிருக்கோம் இல்ல பெட்ரோலுக்குள்ள போய் குதிக்கிறோம். கழிவு சாமான்கள் கொண்டு நீங்க போட்டு அறிவிக்க வேணும்.
ஐயா இது நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணுமா நீங்கள் நாங்கள் வர்த்தகார பேஷண்ட் சுற்றி வர இருக்கிறோம் நாங்கள் அடுக்கால விடுற சைடா ஒரு ஆள் வந்தாச்சு நாங்கள் இது மறிக்கிறோம். நாங்கள் உள்ளுக்கு நின்று அவர் இங்க நிற்கிற பொறுப்பா நிற்கிற உத்தியோகஸ்தர் கேட்டாங்க வைத்தியசாலை சார்பா ஒரு ஆளுக்கு போன் நம்பர் தாங்கும். பேசினபடியே தான் நாங்கள் ரோட்டு மறிக்கிறோம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆள் டாக்டரோ நான் நேற்று ரெண்டு இங்க வருங்க வைத்தியசாலை நிர்வாகம் இதுல ஒரு ஆள் தரும் உங்களுக்கு சார் கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோயை இல்ல சார் எங்களோட அடிப்படை உரிமை ஐயா உங்களோட அரசியல் சாசனத்துல மூன்றாம் படி எனக்கு அடிப்படை உரிமை இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவு சார் பம்பர் சிரிங் மருந்து ஏற்றினா எம்பி போகணும் அன்பா கேட்கிறோம் அவன் போலீஸ் அவன் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான் அவன் எந்த இனம் இல்லை நீங்களும் எந்த இனம் தயவு போகணும் தயவு காலில் விழுந்து போகணும் ஒத்துழைப்பு அன்பா கேட்கிறோம் தயவு அன்பா கேட்கிறோம் அவசரமா குழந்தை பிள்ளைகள் இருந்தா மட்டுமே நீங்க பொருளை மாற்றி கூட்டாது போகணும் தயவு எல்லாம் மற்றபடி குழந்தைக்கா தயவு கும்பிட்டு கேட்கிறோம் இல்லைண்ணே அது இல்லைண்ணே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மெடிக்கல் வேஜஸ் அதாவது முழு ஆபத்தான அதாவது சிரிஞ்ச் தொடக்கம் எல்லாமே இருக்கு நாங்கள் இருக்கீங்க பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் இங்க வச்சு எல்லாம் வருட கணக்கு நல்லா வர்றாங்க எழுதிருக்கீங்க அப்ப நாங்க சார் எங்களுக்கு ஒன்று மேடம் மரம் பழைய ஜன்னல் கதவுகள் விழுந்து பறிச்சு போகணும். ஆனால் இப்படி ஒரு கழிவு சாமான பறிச்சிடாமட்டு எங்களுக்கு தெரியாது. இது ஒரு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இங்கே வந்து போன பிள்ளை இது கண்டுட்டு எனக்கு வந்து சொன்னேன். சரி நான் சொல்லி ஐயா நான் இதை பெருசுபடுத்த இல்லை. அப்போ நான் நார்மல் அவங்க சும்மா இதை செய்கிறாங்களா இது இதுக்கு பிறகு ஐயா ஒரு 6 மாதமாக எதிக்க படிக்கிறேன்.
எரிச்சா மண்ணாலையா சும்மா தாங்க இயலாது அவ்வளவு கேவலம். இதாலேயே எங்களோட ஒரு தம்பி ஒன்று எனக்கும் 2 வயசு இல்லாமல் மோசம் போயிட்டு அந்த பின்மட்டுக்காரன் என்ன வருத்தம் மண்டே கண்டுபிடிக்கிறேன். இந்த போச்சரை இதுக்கு இருக்கிறார் ஒரு போச்சர், அவருக்கு நல்ல ஸ்திடாகாத்திரமாக ஸ்டடியாக இருந்தவர். அவர் இதை எரிச்சு அவருக்கு வருத்தம் வந்துட்டு வருத்தம் வந்து ஷோக் ஆக்கி விழுந்து நாங்கள் எல்லாரும் வருத்தம் போய் பார்த்துனாங்க. நான் அடுத்த கிழமை யோசித்தேன், இவர் இந்த சுவாசித்து தான் அவருக்கு வருத்தம். அவர் சும்மா ஷோக் கண்டு சொல்கிறார் இங்கிலீஷ். இது ஐயா இதுக்கு நீங்கள் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எனக்கு ஒன்றுமே வேணாம் ஐயா, எங்களுக்கு இதை கொண்டு வந்து இதுக்குள்ள போட செய்தவரும் இதாண்டவரும் இதுக்கு வந்து எங்களுக்கு உங்களுக்கு கிட்ட வச்சு இதுக்கு நல்ல ஒரு முடிவு சொல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம். கிளியர் வடமாகாணத்துக்கு பொறுப்பான டிரெக்டர் இருக்கிறார் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி. அவர் இப்போ அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, கிளிநொச்சிருந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல பேசுவார். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஹாய் ஹூன்னு கத்தக்கூடாது, மரியாதையாக பேசணும். சரி, அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி மரியாதையை பேசி அவர் என்ன சரி டிசிஷன் ஒன்று தருவார். சரியா, அது மட்டும் கொஞ்சம் இருங்க. கூப்பிடுங்க. நிர்வாகத்தில் டாக்டர் சத்தியமூர்த்தி இல்லாட்டி பரவாயில்ல, நிர்வாக சாதாரண உறுப்பினர் கூட இதுல வந்து எங்களுக்கு பதில் சொன்னா சரி கேட்டாங்க. அவள் எங்களை அது மதிச்சு பெரியல தெரு அவள் லீகலா கணக்கு கதைச்சபடி தான் நாங்கள் ஊர் மக்களா மறிக்க வேண்டி வந்தோம். இல்லை நாங்கள் தான் மறிச்சிருக்க வேண்டிய தேவையே எங்களுக்கு. சரி, உங்களோட கோரிக்கை நியாயமானது, நியாயமானது. நம்ம சட்டபூர்வமாக சரி கொடுக்காமல் விடையலாம். இது வந்து ஊர் பிரச்சனை, இது வந்து வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் முதலும் வந்து இந்த சித்துப்பாறை மயானத்துக்கு சும்மா கழிவுன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டீங்க. அதே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அப்புறம் இதை வந்து நீங்க பப்ளிக்காக கூட ஐயா நீங்கள் எங்களுக்கு நடப்பு சட்டங்கள் கதைக்காங்க. நீங்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மட்டும்தான். நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு சட்டம் தயாரித்தது கதைக்காங்க. நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தில் நான் இப்போ கேட்டது உங்களுக்கு இதுக்கு கோடர் பண்ணினா வைத்தியசாலை நிர்வாகத்தின் நம்பரை தாங்க. அவ்வளோ தான் எங்களுக்கு வரும் எங்களுக்கு. சரி ரைட், அப்படி ஐயா வைங்க குறைங்க. அப்போ உங்களுக்கு இது பொறுப்பில்லை தானே? நீங்கள் பொறுப்பில்லை இல்லை உங்களுக்கு ஐயா நீங்கள் சரி இல்லை நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லாமல் அவள் சொல்லித்தானே நீங்கள் எரிச்சிருங்க. உங்களோட ஊழியர் தான் இங்கே எரிச்சிருக்கணும். அவள் தாங்களாம் எரிச்சதுன்னு சொல்றீங்க. அண்ணே குறைங்க இதில் அம்மா என்ன செய்ய போறீங்க எல்லாம் ஒரு முடிவு சொல்லுவாங்க. என்னண்டா இல்லை இல்லை அதான் இதையெல்லாம் வழியை இதுக்காக வந்து அதுக்காக விடுற சைடாக பணிப்பாளர் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பணிப்பாளர் சொல்லலாம். சரியா, ரைட்டு சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா எங்களுக்கு இதுக்கு அப்படி ஒரு நடவடிக்கை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். சரியா, நாங்கள் இந்த ஏரியாக்காரர் இந்த பின்பீடு தான் எங்களோட வீடு. இதுக்குள்ள இப்போ ஒரு 6 மாத காலமாகவே இருக்கிற இது அந்த துர்நாட்டம் எங்களால் தாங்க முடியும். ஆனாலும் நாங்கள் இதை வந்து கேட்டு ஒன்றுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிடுவோம். நாங்கள் எங்களை தொண்ணூத்தாறுக்கு தான் எனக்கு கூட நாங்கள் இதை அறிவிக்கல. ரெண்டே கையா இது ஒரு சின்ன பிள்ளைகள் பார்த்து போட்டு இப்படி எல்லாம் தாண்டி தான் இந்த டிராக்டர்கள் வந்து போகிறது கொள்றதுன்னு சொல்லி எல்லாம் தாண்டி அப்புறம் நாங்கள் எங்களுக்கு சொன்ன அப்புறம் நாங்கள் இதில் வந்து இந்த ஓச்சரை கேட்டவர்கிட்ட கேட்ட திறந்து கொடுப்போம். இதுக்கு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் பூந்து போய் பார்த்தோம். ஐயா ஆம்பளையில் பயத்தில் நீங்கள் பொம்பளையில் போங்க, நாங்கள் வரையிலன்னு சொல்லி நாங்கள் பொம்பளையில் போனாலையா அங்கே பார்க்குற நிலைமையே இல்லை. நாங்கள் இதுக்குள்ள முதல் அறிஞ்சது என்ன என்று சொன்னால் ஐயா, இது ஒரு ஸ்டோராகவும் இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் சாமானை கொண்டு வந்து என்ன சாமான் சீட்டு ஓடு மரம் அந்த ஜன்னல்கள் அதுவரை தான் நீங்கள் போடுறதாக நாங்கள் அறிஞ்சினாங்க. அதை விட கண் கிளினிக் ஒன்று இருக்கிற நடத்த போய் நம்ம அப்புறம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் ஏரியா டெவலப் பார்ப்போம். நாங்கள் அறியாத ஒரு நல்ல கவர்ச்சியான இடம், நாங்கள் நல்ல பெரிய கிரவுண்டு உள்ள இடம், நாங்கள் அறியாத பலமுள்ள நாங்கள் விளையாட்டுத்துறைகள் எல்லாத்துலேயும் நாங்கள் வீரராக இருந்தனாங்க. இப்படி ஒரு நாசத்தை இதுக்குள்ள யாரும் செய்வினோம்னு நாங்கள் கனவுல நினைச்சேன். நான் உங்களுக்கு அதில் இப்போவும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி
இந்த பழைய மரங்கள், ஓடுகள், சீட்டுகள், இரும்புகள் இருக்குது. அதை நாங்கள் அதை வச்சு ஏலத்தில் விடுறது தான் எங்களுக்கு அதில் இடம் காணாதானே. இதை விட எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் வர இலைகளை மட்டும் நாங்கள் கொண்டு வந்து உரமாக வச்சிருக்க சொல்லியிருக்கிறோம். வேற இங்கே ஒரு கழிவுகளை கொண்டு வந்து இங்கே எரிக்கிறாங்க. கழிவுகளை எரிக்கிறதுக்கு இங்கே ஒரு அனுமதியும் இல்லை, சரிதானே. ஆனால் சில இந்த பெம்பஸ் இருக்குதானே, பெம்பஸை கொண்டு வந்து தற்காலிகமாக இங்கே வச்சு காய வச்சுட்டு அங்கே கொண்டு எரிக்கணும். ஏனென்றால் இந்த பெம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் யூரின் அடித்து விடுகிறோம். அந்த யூரின் அடித்த அந்த பெம்பஸை நாங்கள் காய வச்சு தான் கொண்டே இன்சிடென்ட்டை போகணும். ஏனென்றால் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட 1300 பேர் படுக்கையில் இருப்பினோம். அதில் ஒரு 300 பேருக்குன்றாலும் பெம்பஸ் கட்டியிருக்கு. பெம்பஸில் யூரின் போனால் உங்களுக்கு தெரியும், அது 2 கிலோ வரும். அதை கொண்டு இன்சினேட்டரில் போட்டு நாங்கள் எரிக்கலாம். அதை காய வச்சு எரிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் காய வச்சுட்டு எங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, செம்மணிலே நாங்கள் கொண்டு கட்டிட்டோம். எங்களுக்கு நாங்கள் பழையிலையும் இருக்குது. இதை விட நாங்கள் வெளியில் காசு கொடுத்தும் கொழும்புக்கு அனுப்புகிறோம். உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் காட்டலாம். அதை பார்க்க வேண்டிய பாரு நாங்கள் கேட்போம். ஏனென்றால் கழிவுகளை வந்து நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில். அப்போ நாங்கள் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் ஒரு காலம் செய்ய மாட்டோம். நாங்கள் அதுக்கு கூடுதலாக கோடிக்கணக்கான காசையும் செலவழித்து தான் எரிக்கிறது. இதில் தவறுதலாக அவன் எரிச்சிருக்கிறத 1-2 பேர் நீங்கள் வாங்க ஒரு போய் பார்க்கலாம். நீங்கள் போய் நீங்கள் 2 பேரும் வாங்க, நாங்களும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ என்னென்னா சார், நீங்கள் பம்பஸை வந்து உரிய முறையில் நீங்கள் அதை ரை பண்ண வைக்கணும்னா அதுக்குரிய ஒரு இடம் ஒதுக்கி இருக்கணும் சார். இல்லை அதுக்கு உரிய மாதிரி அந்த இடத்த அமைச்சிருக்கோம். இதுக்கு இல்லை நீங்கள் ஒரு என்னென்னு சொன்னால், இந்த மீடியா எடுத்த வேணால் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். அந்த பம்பஸை நான் வச்சு சப்பி கொண்டு இருக்கு. நாங்கள் போய் பார்க்க அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ எங்களுக்கு சார் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இதில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி நாங்கள் முதல் சொன்னாங்க வைத்தியால சாவா ஒரு ஆரோ ஒரு நீங்கள்லாம் பெறணும் முடியாது, நீங்கள் கொஞ்சம் பிஸி. உங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஆரோ ஒரு ஆள் வந்து எங்களுக்குரிய சில வினாக்களுக்கு விடை தந்தால் சரி. ஒன்று சார், நீங்கள் இதை பாதுகாப்பான முறையில் எங்களுக்கு அகற்றி தரணும். 2வது சார் சரி மற்ற சார், இதால் சில வேலை நிலத்தடி நீர் ஏன்னா கிணத்து நீர்லாம் கலர் மாறி இருக்குது. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்து மண்ணிலேயோ நிலத்திலேயோ ஏதாவது தொற்றுக்கள் ஏற்பட்டால் அது தொடர்பாக வைத்தியசாலை தான் பொறுப்பெடுக்கணும் சார். 3வது என்ன அடிப்படையில் சார் இந்த இடத்துல ஒன்று நாங்கள் இந்த இடம் 99 வருஷ குத்தகைக்கு எங்களோட அரியாலையில் சேர்ந்த ஒரு மக்களால் பெறப்பட்டதுக்கு காரணம் கண் வைத்தியசாலை அமைக்கணும். இப்போ இதை சார் நீங்கள் மேலே இதுக்குரிய தான் நீங்கள் செய்ய போகிறோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குரிய சரியான பாதுகாப்பு, என்வயர்மெண்டல் ப்ரொடக்ஷன் லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. மற்ற சார் உண்மையில் சார் நீங்களும் எங்களோட ஒரு தமிழால் குடியிருப்பு மிகுந்த இடம். இப்போ இவையில் சார் இப்படி சில பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் சார், அதில் எரிச்சிருக்கோ இல்லையோ. இப்போ எங்களுக்கு இதில் ஒரு குழப்பம் இருந்தது. நீங்கள் இதுக்கு உரிய இந்த 3க்கும் உரிய நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம். உங்களுக்கு நான் சொல்லுவோம் கொண்டு நாங்கள் உடனே அந்த பம்பஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதை நாங்கள் முடியவே எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துறோம். அங்கே இருக்கிற எல்லாம் ஏத்துறோம். கொண்டு வந்து வைக்க மாட்டோம், சரிதானே. அதை விட உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லும் இதில் கண் வைத்தியசாலை அமைக்கப்படும். அதுக்குள்ள அதை விட நாங்கள் அதுக்குள்ள ஒரு குளம் இருக்குது. குளத்தை மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இங்கே அதுக்குள்ள இருக்கிறவர் விவசாயம் செய்கிறதுக்கு குளமாகவே இருக்கணும். குளத்தில் இருந்து இங்கே பக்கம் தண்ணியும் பெறணும். அதுக்குரிய வாய்க்காலுக்கெல்லாம் விடவழி விட்டுருக்குறாங்க, சரிதானே. அது பாதுகாப்பாக அங்கே மரங்கள் நடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி சொல்லி முடியல. சொல்லி முடியல. இத்தனை 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. எல்லா நிலங்கள் தண்ணிக்குள்ள போகும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு 100% வாரம் நாங்கள் சொல்றோம். இது நாங்கள் அதை கழிவை தற்காலிகமாக வச்சு எடுக்க சொல்லி இருக்கிறோமே. 1-2 கழிவை வைக்கிறதுல உங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதால இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன். பாதுகாப்பாக இருக்கு. சுற்றி மதில் இருக்கிறேன். நான் எப்படி போனது, ஆட்கள் எப்படி போனது எனக்கு தெரியாது.
நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி உங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டோம்னு ஒரு விதம். ஐயா நடந்துச்சு நடந்தபடியே தான் இன்னைக்கு நாங்கள் குதிக்கிறோம். சார் இது முதல் சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், இரண்டாவது சம்பவம் சிட்டுப்பாறை நாங்க இருக்கிறோம் சார். நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஒரு இடத்தை கேட்டாலும் இது ஒரு இடத்தை நாங்கள் அதை குறித்த இடங்களை அரங்கனே ஒதுக்குப்புறமாடமா கொடுக்கலாம். இது எங்களுக்கே தெரியாமல் தானே சரி. நேற்று கூட இதை ஒரு ஆள் மறைச்சிருக்கிறார் டக்குல கொண்டு வைக்க, அவருக்கு அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாம இது உள்ள நடக்கலாமல்லோ தஞ்சம் பாண்டிட்டு ஐயா அது ஓச்சரை நாங்கள் நம்ப மாட்டோம். இங்க வர்ற ஆஸ்பத்திரி ஊழியர் இருக்கிறோமல்லோ 4 பேர் அவையும் நாங்கள் நம்ப மாட்டோம். அந்த 4 நாள் மட்டும் பேர் லஞ்சம் வாங்கி இதை உங்களுக்கு தெரியாம வேற எதுவும் செய்யணுமோன்னு நம்ம இப்ப ஐயா சொல்லிட்டாரு. இங்க இருக்கிறதுல எடுத்துட்டு கொண்டு போறாங்க, நாளையில இருந்து ஆட்டுறாங்க, அடுத்து இங்க திருப்பி இங்க கொண்டு வர மாட்டாங்க கம்பஸ்லாம். சரியா? இனிமேல் வரக்கூடாதுங்க. சரி பாப்போம் உங்களுக்கு நான் ஒரு டாக்டர் தெரியும் தானே. நாங்கள் உங்களுக்கு இல்லை இங்கே உள்ள லட்சக்கணக்கான மக்களையும் பாதுகாப்போம். இப்போ நீங்கள் என்ன நீங்க விரட்டுற மாதிரி இங்க உள்ள உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்குது. இங்க உள்ள இந்த பிரச்சனைக்கு நாங்கள்லாம் வந்து முகம் கொடுக்கணும். இங்க இந்த பெம்பஸ் வைக்கிறேன்னு இந்த பெம்பஸ் கட்டுற ஆக்கள் எல்லாம் நீங்கள்லாம் இதுக்குரிய இடம் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட இடம். சொல்றேன் சார், போராடி கொட்டின பிறகு நாங்கள் கேட்டோம். இதுல வந்து கொட்டின பிறகு சார் இப்ப கூட நாங்க ஃபைட் பண்ணேன். அதுல நின்ற உத்தியோகஸ்தர் கேட்டாங்க. நாங்க மிக அவதானமா இருந்தது, மிக சுத்தமா வச்சிருக்கிறதும் மரங்களை நட வேணும் என்று சொல்லியிருந்தா சார் வந்து பாருங்க சார். கீழே உள்ள தம்பியோட பாதிக்கப்பட்ட பின் வீடா உங்களோட இப்படி நேர பாதிக்கப்பட்டு சுவாசத்தை தாண்டி மரணம் 2 மாசம் மடிவாகிற செக்யூரிட்டிக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு ஷோக் வந்து அவரை நாங்கள் வச்சமாக போக இவர் ஷோக் கண்டி சொல்லிட்டார். ஆனா ஷோக் இல்லை, இன்ஜெக்ஷனால வந்த ஷோக் தான். நீங்களும் மண்ண பாருங்க. நிலத்தடி நீரை மண்ணின் இதை முருக பரிசோதனை செய்யுங்க. நாங்க இந்த போராடி சிரமத்துக்கு நிக்கிறோம் சார். நான் ஆபீஸ்ல அவர்கிட்ட கேட்டலாம் சார், நீங்கள் பிஸி என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கடனில உத்தியோகஸ்தரா இருக்கிறேன், உங்களுக்கு அடுத்ததுன்னு சொல்லு கடநிலையா இருக்கிற ஒரு உத்தியோகஸ்தர் வைத்தியசாலை ஆபீஸ்ல வந்தா நாங்கள் கதைச்சு இதுக்கு உங்களோட இருக்கவும் மாட்டா நாங்கள் சரி என்று தான் நின்றுறாங்க. அதுக்குரிய பதில் தெரியல, அவ்வளவுதான். யாருமே எனக்கு சொன்னவர் சார் வந்துறாங்க ஆக்கள் அடிச்சும் போடுங்க இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதெல்லாம் 4 பேர் இருந்தது, 4 பேர் இல்ல 4 சார் ஒரு நிமிஷம் 4 பேர் இருந்தவை 4 பேரும் எங்க சகோதரமாக தான் ஒருத்தர்ல கூட ஒரு கை வைக்க நீங்க பதில் சொல்ல வேண்டிய சரி நீங்க வந்து பாருங்க சார், வந்து பாருங்க உத்தரவு